எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பல புகழுக்கு உரியவர், நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரர். நட்சத்திரம்னா இவரா, இவருனா நட்சத்திரமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு இருக்கும். இவரும் தொடர்ந்து நம்ம ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜில வர கருத்தரங்கம் பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று இருக்காரு. இன்னைக்கு கடகராசியின் சிறப்புகளை மிக சிறப்பா கூற வருகை தரும் நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ராஜநிலை டிவி சார்பில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி சம்பந்தமா பலன் சொல்ல ஒரு ப்ரோக்ராம்னு போட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஒப்பற்ற சிறந்த ஜோதிடர் ஏறக்குறைய நீண்டகால அனுபவம் வாய்ந்த தங்களை பாலமுருகன் ஐயா அவர்களை சந்திச்சால் ரொம்ப பெருமைப்படுகிறோம். அப்போ ஜோதிடம்னா இப்படித்தான் அப்படிங்கிறது விஷயத்தை விட நிறைய ஏகப்பட்ட ஜோதிடர்களிடம் நீங்க ஒரு கலந்து பழகி, எல்லாமே எதிரி இல்லாத ஜோதிடர் நீங்க மட்டும்தான். எல்லா ஜோதிடருக்கும் எதிரி உண்டு, எதிரி இல்லாத ஜோதிடர் இருந்தாலும் ஒரு எதிரி உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு தருணம் இன்றைக்கு எங்களுக்கு இந்த கடகராசியுடைய பலன்கள். இப்போ இந்த மாற்றத்தின் அடிப்படையில் கடகராசிக்காரருக்கு என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த, அதாவது குரு குரு ராகு கேது பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமராசாமிய நூலினுடைய வழிமுறைகளில், நட்சத்திர அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளிலே நாம் சென்ற சில நாட்களுக்கு முன்பு குரு பயிற்சியும், இன்று திருக்கணிதப்படி இன்றும் நாம் ராகு கேது பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ சென்ற குரு பெயர் இப்போ இது என்னுடைய கடகராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரமாக கேட்டிருந்தாங்க. இந்த கடக ராசி பொறுத்த அளவுக்கு சென்ற 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த குரு பயிற்சி வாக்கியப்படியும் ஆச்சு, திருக்கணிதப்படியும் ஆச்சு. அந்த திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியம் சரி, ஒரு 2 நாள் தான் வித்தியாசம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கடக ராசிக்கு குரு பயிற்சி, முதல்ல நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுக்கு கடக ராசி, ஏன்னா பொதுவாக இந்த கடக ராசினாவே உங்களுக்கு தாய்மை எண்ணம் உடையவர்கள், எதையும் விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும் கடகராசிக்கு. ஏன்னா தாய் உள்ளம் கொண்டது. அந்த தாய் உள்ளம் கொண்டது இந்த இதுல தான் அவர்கள் மனநிலையை பொறுத்து, மனமும் அதே தாய் தான் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே அந்த தாய் வடிவமானவர். யாருக்கும் அவர் ஐயா சொன்ன மாதிரி யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டார்கள். அந்த தாய் உள்ளம் வந்தோன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே குழந்தைகள் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த கடகராசி நேயர்களுக்கு அடங்கும். அவர்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்துக்கான மிதுனத்துக்குள் உள்ளே வந்திருக்கிறார். அப்ப 12ஆம் இடம் மிதுனத்துக்குள் குரு உள்ளே வரப்ப அது மிதுன ராசிக்குள் உள்ளே வந்திருக்கிறார். இந்த ராசியை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள். அப்போ 12ங்கிறப்ப ஜோதிட ரீதியாக நாங்கள் அனுபவப்படுது வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டினுடைய தொழிலுக்குண்டான செயல்பாடு, வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், இவை அனைத்துமே இந்த கடகராசிக்கு இந்த வருடம், அதாவது சென்ற 3 நாட்களுக்கு முன்பே இருந்து கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருடத்திற்குள் ஒன்று கிடைச்சிடும். அப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கொரோனா என்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகத்தின் உயர்வை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சிறப்பான செயல்பாடுகள், உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை, வேற எதுவுமே கிடையாது, பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு போகும். குரு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொண்டது. அதே நேரத்துல இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில், ஒரு தொழிலின் பதவி உயர்வு, ஒரு தொழிலின் பொருளாதார உயர்வு, ஒரு இடத்திலிருந்து மாற்றங்கள், வேறு ஒரு இடத்திற்கு செல்லுதல், இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். இந்த குரு பயிற்சி பலன் அவர்களுக்கு அப்படி இருந்திருக்கு. அந்த குரு அந்த கடகராசியை மிதுன ராசியில் நின்று கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது, அந்த பார்வை செலுத்துகிறது. எனவே குரு பார்வை ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடக ராசியினுடைய பார்வை
4ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறதுனால வீடு, மனை, மண், பூமி, சுகங்கள், இப்ப இது நாளோட கிடைக்காத ஒரு சில சுகங்கள் அங்கே கிடைத்திருக்கும். வருமானத்திலும் சரி, இப்போ ஒரு இடத்துல தொழில் பண்ற இடத்துல ஒரு வித சுகங்களே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, ஒரு விளையாட்டா சொல்ல போனா, அவர்கள் வியாபார இடத்தை ஒரு குளுமைப்படுத்திக் கொள்ள ஏசி வாங்கி போடுவாங்க. வியாபாரம் பண்ற இடத்துலயோ அல்லது தான் இருக்கும் இடத்துலயோ இந்த வெய்ய காலத்துக்கு வந்து ஏசி வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப கிடைக்கும். அப்ப அவர்கள் வந்து என்னன்னா, அடுத்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்துல வந்து வியாபார ஸ்தலம், ஒரு தொழிலை செய்வதற்கு வியாபார ஸ்தலத்தில் இருந்து ஒரு இடம் வாங்குவார்கள் அல்லது வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்துவார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஸ்தலத்தை விரிவுபடுத்துவார்கள் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவார்கள். சின்ன முதலீடுல இருக்கிற வியாபாரத்தை பெருசா முதலீடு பண்ணுவாங்க உங்களுக்கு. குரு, ஏன்னா குரு 12ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தை துலாம் வீட்டை பார்க்கிறார். கடக ராசிக்கு துலாம் வீட்டை பார்க்கிறார். அப்ப இவர்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்கும். பொருளாதாரத்தையும் பெருக்கும். பெரிய முதலீடுகள், ஏன்னா குரு 12 இருக்கிறப்ப ஒரு முதலீடுகளை போடுவாங்க. சிறிய சிறிய முதலீடுகளை போட்டு பெருசா முதலீடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் மிகப்பெரிய முதலீடு போடுவாங்க. ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும். ஏன்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு ஹோட்டல் என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று. உணவு சார்ந்த தொழிலை இவர்கள் செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய சக்சஸ் ஏற்படுத்துவாங்க. அப்ப வியாபார ரீதியாக இன்று உணவு சம்பந்தப்பட்டதை ஏதோ ஒன்று முக்கியமாக அவர்கள் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை அந்த வியாபார ஸ்தலத்துக்கு உண்டு கடகராசியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா குரு 4ஆம் இடத்தை, அதே நேரத்துல குரு அடுத்தபடியாக 6ஆம் இடத்தை, ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். என்னைக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன அப்படின்னா, பேங்க்ல வச்சிருக்கிற அடமானம் செய்து கொண்டிருந்த நகைகளை திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். திருப்பி வைப்பாங்க அல்லது திருப்பி வேறு ஒரு செயல்பாடு கூட செஞ்சிருவாங்க. அதுக்கு ஏன்னா இவங்க தொழில் விருத்திப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சுப விரயமாக அந்த பொன் பொருளை ஈட்டு செய்வார்கள். அப்ப அந்த பொன் பொருள் ஈட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்ப அந்த கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக செய்யும். அடுத்ததாக அப்ப அந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, தன்னுடைய நோய்த்தன்மை, குறிப்பாக ஓரளவுக்கு அந்த பேக் பெயின், முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும், தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும், இதனால் வரும் தொடைப்பகுதியில வந்து வலி, அந்த தொடைப்பகுதி வலி தான் அவங்க மூட்டு வழியாக மாறும். அப்ப அந்த தொடைப்பகுதியினுடைய வலி தீர்வு ஏற்படும். யாருக்கேன்னு இருந்தால் உடனே உங்களுக்கு சிகிச்சை முறையில் தீர்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு அந்த அலோபதி சிகிச்சை என்பதுதான் சிறப்பு. அதாவது மருத்துவர்கிட்ட சொல்லி மருத்துவ சிறப்பு தான் உங்களுக்கு இது பண்ணி, இதனால அந்த சித்த வைத்தியத்தில் இருக்கிறவங்கலாம் அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் அந்த அலோபதிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த குரு இவர்களுக்கு ஒரு 6ஆம் இடத்திலிருந்து ஒரு நல்பலனை தந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து ஒரே ஒரு ராசியை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற இந்த வருடமாக, விசுவாச வருடமாக அமைந்து கொண்டு இருக்கிறது. குரு பயிற்சி அங்கே சிறப்பாகவும் நல்ல மிதுன ராசிகளை பொறுப்ப இன்னும் சிறப்பாக இருக்காது. அடுத்தது இந்த குரு இந்த ராசியை 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், கும்பத்தை பார்க்கிறார். மிதுனத்தில் நின்ற குரு இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னைக்குமே அந்த 8ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு, கடக ராசியை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்தை இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு செயல், மறைமுகமான சுப செயல். யாரோ ஒரு திருமணத்துக்கு நீங்க கொடுத்து உதவிங்க, வெளியே தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து கேட்பாங்க. அந்த காலகட்டத்தில் கையில இருக்க காசு வெளியே கொடுத்துரும். அது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. குரு பார்க்கக்கூடிய அந்த இடத்தை வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடத்தை குரு பார்த்தால் ஒரு அதிர்ஷ்டம். அப்ப அது மறைமுக அதிர்ஷ்டம். அது என்னன்னா, நீங்க லாட்டரி தமிழ்நாட்டுல இல்லைனாலும் ஒரு பக்கத்துல இருக்கிற எங்காச்சும் போய் பக்கத்து மாநிலத்துல ஏதாச்சும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா வாங்கிக்கோங்க, கண்டிப்பா விழுக்கும். ஏன்னா இன்னைக்கு நாங்க இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் மாதிரி லாட்டரியில வந்து நிறைய ஜோதிடர் கேட்கறப்ப இது மாதிரி சொல்லுவோம் நாங்க, ஐயா அருகில போய் ஒரு லாட்டரி சீட் வாங்கிக்காங்க. அதே நேரத்துல மறைமுக வருமானங்கள், வேறு ஒரு நபருடைய உழைப்பு உங்களுக்கு வந்து சேரும். அது என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பிட்காயின் இந்த மாதிரி இருக்கு. இப்ப பிட்காயின்ல யாராச்சும் முதலீடு பண்ணாங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த புனர்பூசத்துடைய 4ஆம் பாதத்தில் குரு வரலுமே, ஏன்னா அடுத்த ராசிக்கு குரு அதிசாரத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வரலுமே
இவர்களுக்கு சிறப்பான ஒரு அந்த பிட்காயின்ல இருக்கும் ஒரு சின்ன முதலீடு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிறைய பேர்த்துக்கு சொன்னோம் அந்த பிட்காயினுடைய முதலீடு இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டாங்க. இன்னைக்கு அவங்க 35,000 ரூபாய்க்கு அந்த ஒரு காயின் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்திக்கிட்டாங்க, சின்ன முதலீடு போட்டுவிட்டு. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பிட்காயின்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க. சிறிய முதலீடு பண்ணுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. அதுக்காக ஓவராகவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பார்கள் 8ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள் ஓவரா பெருசா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத போயிடும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுல செஞ்சீங்கன்னா ஒரு சில மறைமுக அடுத்தவனுடைய உழைப்பு உங்களுக்கு இருக்கும். வேணா நீங்க பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு பார்த்து காட்டு போவாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அடுத்த பொருளை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருந்து கொண்டு இருக்குது. அப்ப நீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு 3வது நபர் இப்ப என்னன்னா அத பினாமி சொத்து, பினாமியாக யாரிடம் போய் இருப்பது, இதெல்லாம் நடக்கும். பினாமினா இப்ப நான் சொன்ன அந்த உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சாவி கொடுத்து இல்லைன்னா உங்க வண்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு போவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால என் வண்டியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் விட்டுட்டு போறேன், உங்க வீட்டு பக்கத்துல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பு எல்லாம் எடுத்துருக்கோம். அடுத்தவர்களுடைய ஒரு சொத்து சிறிதளவேனும் உங்களை பார்த்துக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த குரு பயிற்சி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. இன்னும் நிறைய ஏராளமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்குது. அதுல வந்து ஒரு சில 2 காரணங்கள் சொல்லிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கான ஒரு செயல்பாடுகளை இந்த செய்து கொண்டிருக்கிறது இந்த குரு கடகராசிக்கு சிறப்பாக செய்து முடிக்கும் என்று இது பண்ணிட்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த வீடு வாடகைக்கு விடும் பொழுது அந்த சிறிது கவனம் தேவை, வேற எதுவுமே கிடையாது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு வாடகைக்கு நான் விடுறேன் அப்படின்னாவே ஒரு சில கவனங்கள் தேவை. ஏன்னா அவர்கள் வாடகை வந்து இருப்பவர்களுக்கே வீடு சொந்தமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருந்த குரு. அந்த மாதிரி ஒரு தனக்காலத்துக்கு உண்டான செயல்பாடுகள் அந்த குரு இருக்கிறதுனால, ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ராகுகேது பயிற்சி பத்தி சொல்லணும். அது குறுகிய காலங்கள் இருக்கிறது. அந்த குறுகிய காலங்களில் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு அடுத்து ராகுகேது பலனை சொல்லிட்டு பின் வந்து உங்களுக்கு உண்டான அந்த கேள்வி பதிலை தெளிவுபடுத்துகிறேன். அப்போ அந்த குரு பயிற்சியை விட்டு இது பண்ணிட்டு அடுத்தது ராகுகேது பயிற்சிக்கு நாம் செல்வோம். அதற்கு முன்பு இதில் ஏதேனும் ஐயா கிட்ட சந்தேகம் இருந்தால் ஐயா கிட்டையும் கேட்போம், அல்லது ஐயா நம்மளுக்கும் சொல்லுவார், நாமளும் சொல்லுவோம். ஐயா இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக சொன்னீங்க. பொதுவாக வந்து ஒரே ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா, ராசிக்கு 2 கேது இருக்கக்கூடாது, ராகுடன் கேது 2 4 8 5 வெத்தல் சேகரம் 12 சேர்ந்து நின்றால் வாகுதாய் புதிர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. 2 கேது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கேதுனால நம்ம கடகராசிக்காரர்கள் அதில் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ராகுகேது பயிற்சி சொல்றோம். இப்ப அந்த இதுக்கெல்லாம் சொல்லிடலாம். ஏன்னா குரு பயிற்சிங்கிறது இவங்களுக்கு செய்யக்கூடியது. அடுத்து ராகுகேது பயிற்சி வரப்ப ஒரு சில ஏன்னா என்னைக்குமே ராகுகேதுக்கள் வந்து அச்சுக்கோடுகள் தான். அந்த அச்சுக்கோடுகள் 2 ஜாதகத்தை பிரிக்கும் பொழுது எந்த இடம் நல்லா இருக்கும், எந்த இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிறத செயல்படுத்தக்கூடியதான் இந்த ராகுகேது. அது ராகுகேது பலன் சொல்றப்ப அதை நான் தெளிவா சொல்லிடலாங்க உங்களுக்கு. நீங்க தொடர்ச்சியை கேளுங்க. நம்ம முடிவில் இழிவில் வந்து எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நேயர்கள் கேட்கிற சந்தேகங்களை நம்ம கேட்கலாம். ஓகே, நீங்க அதுக்குள்ள நேயர்களை கேட்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு வச்சிருங்க. அதுக்கு அடுத்ததாக இப்ப அந்த கடக ராசிக்கு ராகுகேது எப்படி செயல்படுகிறதுங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம் உங்களுக்கு. ஏன்னா இந்த ராகுகேதுங்களும் ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகத்தையாக நம்ம வந்து நிரந்தரமா பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் அது ஒரு ஜாதகத்தை 2ஆக பிரித்து நல்லது எது கெட்டது எதுன்னு என்பதை வழிமுறை செய்து கொடுப்பதுதான் இந்த ராகுகேதுக்கள். ஆனா நாம என்ன நினைச்சோம்னா ராகுகேதுக்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராகுகேதுக்கள் என்ன அப்படின்னா, கடகத்துக்கு 2இல் கேதுவும் கடகத்திற்கு 8இல் ராகுவும். இவர்கள் வந்து தன்னுடைய நிலைமையை அந்த ஜாதகத்துக்கு எவ்வளவுதான் இது பண்ணாலும் அந்த ஜாதகத்தினுடைய நிலைமை 2 8ங்கிற அந்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏறக்குறைய இந்த 2ல கேது இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்ல வந்து ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆன்மீக பயணம் போவாங்க, இல்லை குடும்பத்தில் விட்டு கொஞ்சம் தொழில் நித்தமாகவும் அல்லது படிப்பு நித்தமாகவும், இந்த இடத்துல படிப்பு வருது, அதாவது உயர்கல்வி மூலமாகவும் தொழில் மூலமாகவும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த கேது ஏற்படுத்தி விடுவார். அப்ப இந்த இடத்துல அவர் கேது ஒரு நல்லது செஞ்சாலும் அங்கே பிரிவினைங்கிற ஒரு செயல்பாடு கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ சென்ற வாரம் கூட ஒரு ஜாதகம் வந்துச்சு, ஐயா பையன் வந்து ஃபுல்லா அந்த
இதெல்லாம் வந்து ஒரு 12 மார்க் தான் +2ல கம்மியாக எடுத்து மிகப்பெரிய மார்க் எடுத்திருக்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா அந்த 4ஆம் பாவத்தினுடைய தொடர்புல கேது உள்ள வரப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பையனை ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன், ஆனா பையனை விட்டு என்னால இருக்க முடியாது, இருந்தா நான் ரொம்ப இதாயிடுவேன், மைண்ட் அப்செட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாயினால அந்த கேது மூலமாக அந்த படிப்பை கிடக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்க ஏற்படுத்துது. அப்ப ஒரு சில இடத்தில் வந்து அந்த கேதுக்கள் ஒரு நன்மையை செய்தாலும் நன்மையான ஒரு தீமையும் செய்கிறது. அந்த பையன் நீ படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல அருமையான காலேஜ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கல்லூரி வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது, என்னால முடியாது, இங்க பக்கத்துல இருக்கு சேர்த்து சொல்லலாமா அப்படின்னு ஒரு சின்ன தேவையற்ற கல்லூரியெல்லாம் அந்த அம்மா சொல்லுது, ரெஃபர் பண்ணுது. அப்ப அந்த அந்த படிப்புனால அந்த பையனுக்கும் அந்த அம்மாவனுடைய அன்புக்கும் ஏதோ ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடுது. அன்பையும் சிக்கலாக உண்டு பண்ணக்கூடிய அந்த கேது. அப்ப அந்த கேதுனுடைய செயல்பாடு 2ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கனால குடும்பஸ்தானத்துக்குள் ஒரு சில வருமானத்தை சிறிதுபடுத்தும். இருக்கக்கூடிய அந்த வருமானம் என்பது சிறியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதெல்லாம் வரக்கூடிய வருமானத்தை தடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏதோ ஒரு விதத்தில் தடை. இப்ப பேங்க்ல போனீங்கன்னா ஒரு சின்ன கையெழுத்து இல்லாத நீங்க இப்ப போயிட்டு வாங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி சிறிய அதாவது ஸ்பீட் பிரேக்கும்பாங்க, வேகமாக போகக்கூடிய சின்ன ஸ்பீட் பிரேக்கு, வேகத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி தான் இந்த வருமானத்தை வேகத்தை குறைச்சிடும் உங்களுக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல என்னன்னா கொஞ்சம் இந்த ஆன்மீக பயணம், ஏன்னா இந்த 2ல இருக்கிறப்ப குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆன்மீக பயணம் சென்றே ஆக வேண்டும். அப்ப சென்றாகக்கூடியதுக்கு அந்த ஆன்மீக பயணத்தின் மூலம் ஒரு நல்வழி, நீங்களும் போய் அல்லது நீங்களும் கூட போய் அந்த ஆன்மீகத்தினுடைய செயல்பாடுகள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்குள்ள வந்திருக்குது. அப்ப அரசாங்கத்து செயல்பாடுகள், இன்னைக்கு அரசாங்கத்துல சுற்றுலா பயணங்கள் நிறைய ஏற்படுத்துறாங்க. அதில் நீங்க ஒரு முறையான போயிட்டு வந்துருங்க. போயிட்டு ஒரு முறையான போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கேதுனுடைய தாக்கத்திலிருந்து குறையலாம். 2 இந்த இடத்துல கேது என்ன பண்றாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த கேதுவை குறைக்கும் தன்மை அந்த சுக்கிரனுக்கு உண்டு. அப்ப அந்த சுக்கிரனுக்கு உண்டான வெள்ளியிலான பொருட்கள் ஏதோ ஒன்றை வந்து இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. அப்படியே உங்களால போனா 1 கிராம் காசுனாச்சும் வாங்கி வீட்டுக்குள்ள வைங்க, பூஜை அறையில வச்சிருங்க. அது ஒரு சிறப்பாக இந்த கேதுனுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் விட்டு விலகும். அதே நேரத்தில் இந்த கேது என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த ராசியை 12ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கேது பார்க்கிறார். 12ஆம் இடத்துக்கு கேது பார்க்கறப்ப வெளிநாட்டினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வெளிநாடு போவாங்க உங்க குடும்பத்துல இருந்து. ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த யாரோ ஒருவர் உங்க குடும்பத்திலிருந்து வெளிநாட்டினுடைய முதலீட்டை ஈர்ப்பார். கேது வந்து 12ல் இருக்கிறப்ப வெளிநாட்டினுடைய முதலீட்டை ஈர்ப்பார். அப்ப முதலீடு செய்யக்கூடியது அல்லது வெளிநாட்டை நம்பி எந்த காரணத்துக்காக நீங்க வெளிநாடு போறீங்களோ அந்த காரணம் சக்சஸ் ஆகும். அப்ப இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே குருவும் உங்களுக்கு அது கொடுத்துட்டாரு, கேதுவும் கொடுத்துட்டாரு. அப்ப குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு நபர் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த வயது, அந்த இதெல்லாம் எல்லாமே வயது வாய்ப்பு அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இருந்தால் மட்டும் செய்யுங்க. அல்லது பக்கத்தில் உங்க அருகில் இருக்கும், முதல்ல நீங்க உங்க அருகில் இருக்க ஜோசிகாரன் நம்புங்க, உங்க வீட்டு அருகில் இருக்க ஜோசிகாரன் நம்புங்க. எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொன்னது என்னன்னா உங்க தெருவில் இருக்கிற ஜோசிகாரன் முதல் நம்புங்க. அவரை நம்பினாலே போதும், உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா தான் இருப்பாரு. நீங்க தேடி பெரிய பெரிய ஜோசியருக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, அவர்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டிகள். இது நிறைய இடத்துல நானும் சொல்லியிருக்கேன். இந்த கேது கூட பாருங்க உங்களுக்கு அடுத்தது இந்த கடகத்திற்கு இவர்கள் 4ஆம் இடத்தையும் கேது பார்க்கிறார், குருவும் நான் பார்க்கிறார், கேதுவும் பார்க்குது. அப்ப கண்டிப்பாக அந்த வீட்டின் ஒரு பூஜை அறையை கூட எக்ஸாம் பண்ணிக்குவாங்க. இல்லை பூஜை அறை சாமி படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க வெளியே ஆன்மீக சுற்றுலா போகலன்னா கூட வீட்டில் ஒரு பூஜை அறையாக அந்த வீடு மாறக்கூடிய தன்மை இருக்கும். குறிப்பாக அந்த வீடு நல்ல எந்த விதமான இது இல்லாத ஒரு நல்ல சமையல் அறையாகவும் நல்ல பூஜை அறையாகவும் அந்த வீடு திளம்பும் இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு. அப்போ தினம் பூஜை பண்ணுறது, வாரத்துக்கு 1 நாள் பூஜை பண்ணுறது, கோயில்களுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் இயற்கையிலே அமையும். எங்கேயாச்சும் போவாங்க, சரி வாங்க பக்கத்தில் கோயில் விசேஷம் பார்த்துட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. இயற்கையிலே அமையக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு கேது அருமையாக இருக்கிறது. அப்போ அந்த குரு கேதுனுடைய செயல்பாடுகள் ஒரு சில இடத்துல தீமையாக இருந்தாலும் உங்களை மதிப்பை உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். இதனால் உள்ளம் உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கடகராசிக்காரர்கள் இப்ப ஏன்னா இவர்கள் கடகராசி என்பது தாய்மை உள்ளம் கொண்டது. இந்த கடகராசி பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அமானுஷ சக்தி கொண்டது, ராசியிலேயே அமானுஷ சக்திம்பாங்க. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடியவர்கள். அதுல அந்த பூச நட்சத்திரம் இப்ப வருது, எதிர்காலத்தை பின்னாடி வந்து இது நடக்கும், அதனால இது இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அவங்களை அட்வைசரா வச்சுக்கிறது நல்லது. நிறைய கம்பெனியில் நீங்க பாத்தீங்கன்னா HR பூச நட்சத்திரத்துல இருப்பாங்க.
அந்த கம்பெனி மிக பிரமாதமா ஒரு கம்பெனி, எதிர்காலத்தில் அது நடக்கும். இப்ப இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெச்ஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன். இந்த பூச நட்சத்திரம் ஹெச்ஆர்லாம் இருக்கிறவங்க அந்த கம்பெனி முன்னுக்கு போறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்க அந்த ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது மிக பிரமாதமான ஒரு நட்சத்திரம். ஏன்னா மற்ற எந்த ஜோதிடர் சொன்னாலும் சரி, நான் வந்து திக்குகள் 8 அப்படின்னு சொன்னா கூட நான் மட்டும் திக்குகள் 10. 8 திக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல மேல் திக்கு இருக்கு, கீழ் திக்கு இருக்கும். மேல் திக்கை வானத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற வீட்டை கட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்ப இவர்கள் வீடு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். இவர் இப்ப இந்த கடகராசியை பொறுத்தவரை வீடு வெளிச்சமாக இருக்கும். அப்ப இந்த கேது உள்ளே வரப்ப ஆன்மீக வெளிச்சம், ஆன்மீக வெளிச்சம், சூரியனால் கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கும். சந்திரனாக இருந்தாலும் சூரியனோடு செயல்பட்டு தாய்மை உள்ள வந்துடும். அப்ப என்ன கடகராசிக்கு இந்த காலகட்டத்துல அப்பா அம்மா சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த கேதுனால. அடுத்து இந்த கேது, அடுத்தது ராகு. இந்த ராகு இந்த ராசியை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல வருது. என்னைக்குமே ராகு 8ஆம் இட செயல்பாட்டுக்குள் வரக்கூடாதுங்கிறது ஜோதிட விதி. ஆனால் அந்த ராகு பார்க்கக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார். ராகு 3ஆம் பார்வையாக கிடைக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பார்க்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறார். அந்த இடத்தை இன்னைக்கு கோச்சார் குரு பார்க்கிறார். இந்த 2 பேருமே குரு ராகுனுடைய தொடர்புகள் ஏற்படுப்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராகுனால் ராகு செயல்படுத்தக்கூடியது. ஏன்னா இந்த ராகு வந்து தொழில் ஸ்தானத்தோட செயல்படுது. கடக ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்வையிட்ட ராகு கும்பத்தில் உட்கார்ந்து இருக்குது. அவர் ஒரு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தினாலும் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருவார். தொழில ஏதோ ஒரு பிரச்சனையை செய்து கொடுத்துட்டு பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார். இப்ப நம்ம டாக்டர்கிட்ட எது போனா நோய் வந்தாதான் டாக்டர்கிட்ட போவோம், நோய் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டோம். அந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா குரு ராகு சேர்க்கை வந்து என்னைக்குமே ஜோதிடர்களை பொறுத்தளவுக்கு அந்த குரு ராகுங்கிறது மிக வந்து ஒரு மோசமான ஒரு செயல். அவங்க குரு ராகுங்கிறவரு மறைப்பார்கள், திருடர்கள், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது தவறு. ஏன்னா குரு ராகு என்பது மறைக்கப்பட்டது. என்னைக்குமே குரு ராகு செயல்படக்கூடிய காலங்கள்ல வந்து வேறொருடைய ரகசியங்கள் அவங்களுக்கு கிடைச்சிரும். வேறு ஒரு ரகசியம் கிடைக்கும். அந்த ரகசியத்தை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. அதுக்கு பேர் திருட்டுன்னு பட்டம் கட்டிடுவாங்க. உனக்கு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுல வெளியே சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது பேர் திருட்டுன்னு ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க. அதான் இந்த குரு ராகுனுடைய செயல்பாடு. என்னைக்குமே குரு ராகு மறைக்கும் நல்லதை வந்து அது வேற. வள்ளுவர் சொன்ன மாதிரி எங்கேயும் பொய்மை கூட நல்லா சொல்றப்போ ஒரு உண்மை நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறைக்கப்பட்ட நன்மையாக இருக்கக்கூடிய அந்த மறைச்சதுனால இவர் ஒரு கெட்ட பேர் வரும். அதுதான் இந்த குரு ராகுனுடைய தொடர்பு. அப்ப அந்த குரு ராகுனுடைய தொடர்பு இந்த கடகராசியை பொறுத்தளவு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அது எல்லாமே நீங்க என்ன எடுத்துக்கணும், ராசி எங்கே இருக்கிறதோ அங்கே லக்கணத்தையும் பாதிச்சுக்கணும். லக்கணங்கிறது தொடர்பு வந்துருங்க. ஏன்னா உயிர் உடல் 2 இருந்தால்தான் அந்த ஜாதகம் விழும். இதில் ஒன்று தனியாகவோ இன்னொன்று தனியாகவோ செயல்படாது. எங்கே ராசி இருக்கோ அந்த உடலில் உயிரும் இருக்கும். அப்ப இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தினுடைய செயல்பாட்டு 10ஆம் இடத்தை ராகு செயல்படுத்து பார்க்குது, குருவும் 10ஆம் இடத்துக்கு கொண்டாடுது. அப்ப இந்த 2மே அந்த 10ஆம் இட செயல்பாடுகள்ல இருக்கிற அந்த காலகட்டத்துல இவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி இடைபாடுகள் இருக்கும். காரணம் என்னன்னா குரு ராகு நல்லதை மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தீமையோ நன்மையோ மறைச்சு வச்சுக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க, தீமையை மறைச்சு வச்சிருக்குது அதனால இவன் திருடன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். என்னைக்கும் குரு ராகு சேர்க்கை என்னைக்குமே அதுக்கு ஒரு நான் மிகப்பெரிய ஒரு இதே கொடுத்துருந்தேன். குரு ராகு சேர்க்கை 12 லக்னத்துக்கு எப்படி இருந்தா என்ன பண்ணுங்கிறது சொல்லியிருந்தேன் நான். எல்லா இடத்துக்கும் அது நன்மை தான் செய்யும். குரு ராகு சேர்க்கை எல்லா இடத்துக்கும் அது நன்மை தான் செய்யும். நான் விளக்கமா கொடுத்துருக்கேன், நிறைய யூடியூப்ல கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. அப்ப குரு ராகுனுடைய செயல்பாடுகள் இப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு வருது. ராகு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடகராசிக்கு கிடைச்சிருக்கு. அப்ப 10ஆம் இடத்துக்கு அவர்கள் தொழிலை வந்து மிக உயர்த்தியோ ஏற்கனவே குரு உயர்த்தி கொடுத்துருக்கிறார். ராகும் கூட சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல இதா இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில் அவர்கள் செய்யுங்க. அப்பதான் ஏன்னா அது வந்து சந்திரனுடைய இருக்கு. குறிப்பா அது அவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கடல் சார்ந்த
கடல் சார்ந்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா உணவுகள் 2 வகைப்படும். அவர்கள் நில சம்பந்தப்பட்ட உணவுகளும் கடல் சம்பந்தப்பட்ட உணவுகளும் தான். அதுக்கப்புறம் மற்ற பிரிவுகள் வெவ்வேறையா இருக்கும். ஆனால் உணவுங்கிறது 2 வகைப்படும். நிலத்தில் இருக்கக்கூடியது, கடலில் இருக்கக்கூடியது. இந்த 2 தான் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். வேற எந்த இடத்துலையும் நம்ம உணவு அந்த கடல் சார்ந்த உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த இதுல வந்து கொஞ்சம் இந்த சுக்கரனுடைய செயல்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கண்ணாடிங்கிறது சுக்கரன் பவுல், அதுல வந்து உப்பை நிரப்பி உங்க பூஜை அறையில் வைங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொன்று இருக்கு. இந்த கொத்தமல்லி இலையை அந்த உப்பு மேல படிக்கிற மாதிரி இல்லது அந்த மாதிரி நீங்க வைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு செய்யலாம். கொத்தமல்லி இலையும் உப்பு சேர்ந்தா வேற மாதிரி வந்துடும். இல்ல ஒரு கண்ணாடி பவுல்ல உப்பு நப்பிடுங்க, இன்னொரு கண்ணாடி பவுல்ல நீரை நிரப்புங்க. ஏன்னா உப்பும் நீரும் சந்திரனே அவர்கள் கடகராசிக்கு சம்பந்தப்பட்டவர்களே. அப்ப இன்னொரு பவுல்ல உப்பை வைத்து கொண்டு அந்த இந்த இடுகாட்டில் வெளியே உங்களுக்கு அந்த ஒரு சின்ன எல்லோ பூ மாதிரி ஒரு பூ இருக்கும் உங்களுக்கு. அந்த பூவை வந்து வச்சுட்டு 5 பூவை வச்சுட்டு அல்லது செவ்வரளி 5 பூ, கொத்தமல்லி இலையை மட்டும் தனியா மேல வச்சிருங்க. இது 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மாத்தணும். ஏன்னா அந்த இலை இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்க பொருளாதாரம் அந்த வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன் வாங்க, அதாவது தீய பழக்கங்கள் தீய எண்ணங்களுடைய செயல்பாடுகள் அங்கே அந்த வீட்டுக்குள்ள வராது. இதை பத்தி நான் பின்னாடி ஒரு நாளைக்கு அந்த கண்ணாடி பவுலுக்கும் அந்த இதுக்கும் என்ன இருக்கிறது ஒரு விளக்கமான ஒரு யூடியூப்ல நம்ம பின்வரும் காலங்களில் நம்ம ராஜநிலை சார்பாக நான் வந்து ஒரு தனியாக ஒரு யூடியூப்பை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பவுல்ல என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த காலகட்டங்களில் கூட என்னுடைய இதில் வந்து ஒரு சில அது ஒரு தொழிலாகவே ஒரு காலகட்டத்தில் மாறிச்சு. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஆமை பொம்மை எல்லாமே முழுசு கண்ணாடிக்குள்ள அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து அந்த யானை பொம்மையை நான் பலருக்கு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து அவங்க அந்த கொடுத்த நான் ஜோசியருக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அந்த ஜோசியர் அனைவருமே இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாகத்தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஆளாக இருந்திருக்காங்க. அந்த என்னுடைய அந்த வாசு பொருளும் உண்டு. என்னைக்குமே அதுக்கு உண்டான இடமும் வந்து அந்த கடகராசி தான். அந்த கடகராசிக்குள்ள இருக்க அந்த நண்டு இது ஆமை. அந்த ஆமை வந்து முதல்ல எடுத்த அந்த கூர்மை அவதாரத்தில் கூடியது. என்னைக்கு நீங்க பாருங்க பெருமா கோயில்ல போனீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த தூண் வந்து ஆமை மேலதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். என்னைக்குமே வெற்றி அடைஞ்சது ஆமை மட்டும்தான். வெற்றிங்கிற வார்த்தைக்கு ஆமைக்கு தான் சொந்தமே விட வேற எந்த உயிரினத்துக்கும் சொந்தம் அல்ல. அப்ப அந்த ஆமையில வந்து இன்னும் நல்லா இருக்கு. நாம வந்து சொல்லிட்டு இருப்போம் ஆமை புகுந்த வீடு அப்படின்னு சொல்லி, அது வேற வாய்மொழி, அதாவது பழமொழியில வந்து திரிச்சு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அது திரிச்சிட்டாங்க. ஆனால் ஆமை என்பது வெற்றிக்குண்டான அறிகுறி. அங்கே ஆயில்யம் உட்காந்து அந்த கடகராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த பெருமா கோவில் அந்த தூண்ல இருக்கிற அந்த பெருமா கோயில்ல இருக்கிற அந்த ஆமைகளுக்கு அல்லது ஆமை பொம்மை வைத்துக் கொள்வது இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஆமை பொம்மை வைத்துக் கொள்வது அவ்வளவு சிறப்பு உங்களுக்கு. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜநிலை அவர்கள் அனுமதியுடன் நான் வந்து அதுக்கான ஒரு முழு யூடியூப் ஒரு 2 மணி நேரம் யூடியூப் அந்த ஆமை பற்றி நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பவுலுங்கிறதையும் பற்றி சொல்றேன் நான் உங்களுக்கு. 2க்குமே நான் சொல்லியிருக்கேன். அந்த கடகராசி தான் ஏறக்கூடிய அந்த கடகராசிக்கு உண்டான எல்லாமே இந்த ராகு கேதுக்கள் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ராகு கேதுக்கள் உண்டான இன்றைய அந்த யாகத்தில் கலந்து கொண்டு அதுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளும்படி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி செய்கிறேன். இனி உங்களது கேள்வி பதிலை ஐயா மூலியமாக நேயர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஐயா மூலியமாக அந்த கேள்வி பதிலை நம்ம எடுத்துக்கொள்வோம். வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம். வாங்க. ஏறக்குறைய பொறுமையாக கடகராசிக்காரருக்கெல்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னதுல ஒரு கொஞ்சம் இடர்பாடா தெரிஞ்சது. இப்ப கடகங்கிறது நண்டுக்குரிய ராசி தான். நீங்க ஆமை வளர்த்து சொல்றீங்க, அது என்ன காரணம்? கண்டிப்பா. ஏன்னா ஆயில்யம் என்பது கடல் சார்ந்தது. நம்ம பெருமாள் என்ன பண்ணோம், முதல் அவதாரமே அதான் எடுத்தார், கூர்மை அவதாரம். அந்த ஆமைக்கு உண்டான பலன் வெற்றின்னு அர்த்தம். நம்ம ஐயா முதல்ல இந்த குறிப்பிட்டது என்னன்னா, வெற்றிங்கிற வார்த்தை ஆமைக்கு மட்டுமே சொந்தம், மனிதர்களுக்கு கூட சொந்தம் கிடையாது. மனிதன் வெற்றி பெற்றவனா இல்ல, வேற எந்த உயிரினும் வெற்றி பெற்றதில்ல. வெற்றிங்கிற வார்த்தை ஆமைக்கு மட்டும்தான் சொந்தம். இது நம்ம 3வது பாட புத்தகத்துல நம்ம குழந்தைகள் காமராஜர் என்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே கொடுத்துருப்பாங்க. சொன்னது கரிதா நீங்க சொன்ன விஷயம் தான். ஆமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படிங்கறதுக்காக உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரும் ஆமை வீட்டுல வச்சா நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது. அவங்க அந்த ஆயில்யம் என்ற நட்சத்திரத்துக்கு தொடர்புடையவர்கள் தான் வைக்கணும். நீங்க எல்லாருமே வைக்க முடியுமா? இப்ப நீங்க சொன்னீங்க வச்சா ஜோசியர் பிரபலமாயிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஜோதிடருக்கு அது சரியானது. எல்லா ஜோசியரும் வச்சுக்கலாம். எல்லா ஜோசியரும் நான் கொடுத்த நான் வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில கொடுத்துருக்கிறேன். எந்த ஜோசியரும் அது மோசம் எண்ணிக்கையோட சொன்னது இல்லை. அழகு. அப்ப வந்து இப்ப நீங்க வந்து சிறப்படைந்து உயர்வடைஞ்சு குமாரசாமி புகழாக நட்சத்திர நாயகனாக திகழ்வதற்கு நாம தான் காரணம். கண்டிப்பா நானும் அதை வச்சு நான் வாங்கி பண்றேன். என்னுடைய பூஜாரிகளே இருக்குல்ல. சரி, ரைட்.
சரி, இப்போ வந்து பொதுவா அது கடகராசிக்காரர்கள் ஏதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இன்றைய காலகட்டத்துல குருவும் ராகுவும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ராகு பார்க்கின்ற 10ஆம் இடத்தை கடகராசிக்கு தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி குரு 12 கூடியதாக இருக்கிறது. அப்ப 12ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வித முதலீடுகள். குரு என்பது பெரும்பணம் முதல் கொண்டு முதலீடுகள் செய்தார்கள் என்றால் சிறப்பான ஒரு தொழிலை செய்வார்கள். அதுவும் உணவு சார்ந்தது. ஏன்னா கடகராசிக்காரர்கள் உணவு சம்பந்தப்பட்டது எந்த தொழில் செய்தாலும் நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த தொழிலை அவர்களுக்கு செய்யும் பொழுது மேம்பட்டு இன்னும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்கள் திருமணம் செய்யலாமா? இப்ப இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி பொதுவா பண்றப்ப இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் இந்த காலகட்டத்துக்கு வேண்டாம். புனர்பூசம் ஏன்னா அவர் 12க்குரியதா 12ல போய் திருமணங்கிறது இந்த ஒரு 48 நாள், அதாவது இந்த வருடம் வேண்டாம், 2026 வேண்டாம், 2026 முதல் அந்த சித்திரை மாதத்திலிருந்து அவர்கள் திருமணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த மற்ற 2 நட்சத்திரத்துக்கார பூசம் ஆயிலை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்பயே அவர்களுக்கான இந்த செயல்பாடுகள் எளிமையில வந்திருக்குது. ஏன்னா அந்த புதனுடைய செயலும் சரி, அந்த சனியனுடைய செயலும் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால இப்ப உங்க திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த வைகாசியை விட்டுட்டு அடுத்த ஆனி, கார்த்திகை, தை மாதங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அழகு. பொது ஒரு நேயர் கேட்டிருக்காரு, கடகராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகராசி அப்படிங்கிற போது குடும்ப வாழ்க்கை கூடியது அப்படிங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது சனி. இப்ப 7 கூடிய சனி அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் 8 உட்காந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப 8 உட்காந்துட்டு இப்ப தற்சமயத்துல 9க்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றீங்க? கடகராசி இயற்கையில கடகராசி என்பது அதனுடைய 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் 2 ஒருவராகவே வந்திருக்காங்க. அப்ப அந்த சனி ஆயுள்காரகனாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்துல 8ஆம் பாவமாகவும் வந்துருது. அப்ப அந்த ஒரு சில சிக்கல்களை தான் உண்டு பண்ணுமே உடைய பிரிவினை இருக்காது உங்களுக்கு. ஏனென்றால் அங்கே குரு இதனால் உள்ள 2 இடத்துலையுமே முதல்ல 7க்கு தொடர்பு, இப்ப 8க்கு தொடர்பு. அப்ப குரு தொடர்பு இருக்கிறதுனால அந்த பிரிவினை தன்மை இருக்காது. ஒரு சில சண்டை சச்சரவு வீட்டுல இருக்கும். அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு போடுறது, அல்லது விநாயகருக்கு நல்லெண்ணெய் காப்பு போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு அந்த இதுல இது பண்ணிடும். ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிறத விட இவர்கள் கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு வேறு இடம், ஒரே இடத்துல இருந்து தொழில் பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமான தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அப்ப அவங்க கடகராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நல்லா இருக்கும். ஏன்னா இயற்கையிலே அவங்களுக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, செக்கு மாடி மாதிரி ஒரு இடத்துல சுத்தக்கூடாது. அவங்க கொஞ்சம் வெளியே வரணும். வெளி உலகத்துக்கு அவங்களுக்கு தெரியணும். வெளி உலகம் தெரிஞ்சிச்சுனாவே அவங்க நல்லபடியா வாழ்ந்துருவாங்க. அப்ப வெளி உலகம் தெரியும்படி நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா சரியா போயிடும். அழகு, ரொம்ப சந்தோஷம். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமா தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலையாமா? அதுக்கு என்ன செய்யணும்? காரணம் கிரகங்கள் காரணமா, வேற ஏதாவது காரணம்? கண்டிப்பா கிரக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் குரு கிரகம். இப்ப 9ஆம் இடத்தை அது பாக்குது. இவருக்கு அவர் 8ஆம் இடமா வர்றாரு. அப்ப 8, 9 சேர்ந்து கொண்டு ஆயுள்காரகனும் 9ஆம் இடத்தினுடைய பாகிஸ்தான 2 சேர்றப்ப உங்களுக்கு இடம் மாற்றம் அல்லது அரசாங்க தொடர்போட வருது. அரசாங்க தொடர்போட இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன். இல்லை என்றால் இடம் உங்களுக்கு பழைய அந்த வரவேண்டிய வருமானங்கள். இப்ப 4ஆம் இடம் என்பது போக்குவரத்து, வண்டி வாகனங்கள். இந்த வண்டி வாகனம் போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் சரி, இந்த இதற்கு முன்பு அந்த நிலுவைத் தொகை அப்படிம்பாங்க, நிலுவைத் தொகை இந்த வருஷம் கண்டிப்பா அவர்கள் வாங்கிடுவாங்க. இது வேணா நீங்க முடிச்சுட்டு நீங்க வேணா எங்க பதில திருப்பி கொடுங்க பாரு, இந்த வருஷம் எங்களுக்கு நிலுவைத் தொகை வாங்கிடுவாங்க. போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த தொகையும் திரும்பி வரும். இதெல்லாம் அந்த உண்டான அந்த கடகராசிக்கு இந்த வருஷம் சிறப்பாக அது நல்லா அருமையா அந்த வண்டி வாகனத்துல செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது 4ஆம் பார்வையா குருவும் பாக்குது, கேதுவும் பாக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏதாவது உண்டா? இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த? ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க கடகராசி அப்படிங்கிற போது இப்ப சனி சனி பார்வை இருக்கு, 5ஆம் இடத்தை சனி பாக்குது. கடகத்துல இருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் விருச்சிகம். அப்ப ஏதோ ஒரு திரிகோணத்துல இருக்கு, சனியோட பார்வையெல்லாம் இருக்கு, புத்திர தடை உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? சனி இந்த எப்படி அப்படின்னா திருமணமாகி 10-12 வருடங்கள் கழித்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நீங்க சொல்றது. ஆனா திருமணம் ஆகி 5 வருடத்திற்குள், 5 வருடங்களும் கிடையாது, சந்திரனுடைய பாதி உண்டான அந்த 3 வருடத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் திருமணம் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. இப்ப இல்ல, உங்களுக்கு வருகிற ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்க முன்னோர்களுக்கு அல்லது உங்க மாமனார் மாமியாவுக்கோ உங்க அம்மா அப்பாவுக்கோ தெரியப்படுத்துவீங்க இந்த ஒரு இதுக்கு. ஏன்னா இப்ப சரியான தருணம் இது.
இந்த தருணத்தில் அந்த திருமணமாய் 3 வருடத்துக்குள் குழந்தை இல்லைனால் இந்த 3 அல்லது 4 மாதத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு உங்க முன்னோர்களுக்கோ அல்லது உங்க சமுதாயத்துக்கோ சொல்லுவீங்க. அப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா இந்த வந்து அந்த குரு சனிக்கு தொடர்பு இருந்தாலும் 10ஆம் இட தொடர்பா தான் இருக்குது ஒழிய குழந்தை பாக்கியத்துக்கான தொடர்பு இல்லை. அதே நேரத்துல முன்னோருடைய சொத்து இப்ப உங்க கைக்கு கிடைக்கும். அழகு 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 அழகு. ஐயோ, ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன் நான். இப்போ பொதுவாக வந்து படிப்பதற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இது முதல்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த குரு 12ஆம் இடத்துக்கு போகுது, கேது பார்வை வருது. குரு கேது எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் உண்டு. குரு கேது, ஏன்னா இப்ப மீனத்தை நம்ம காலப்புருஷ தத்துவத்தில் அதை தெளிவா கொடுத்துருக்குறோம். அதை நீங்க அப்ப பாத்துக்கோங்களுக்கு. ஆனா குரு கேது தொடர்புகள் இருக்க 12ஆம் இடத்துக்கு இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு முறை ஏனும் ஒரு வெளிநாடு சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா ஏதோ ஒரு சுற்றுலா கொண்டு போவீங்க. அது 10ஆம் இட தொடர்பு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளோட இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். வெளிநாட்டுல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அங்கே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டோட தொடர்பு கொண்டவனுடைய வியாபார நோக்குடைய அனைவருக்குமே இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்குது. நல்லா பயன்படுத்திக்கணும்னு தான் நான் இந்த ராஜநிலை டிவி வழியாக உங்களிடம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொரு சின்ன நெருடல் வருது. அதாவது ராசிக்கு 12 குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2, 5, 7, 9, 14 தான் குரு பண்ணணும். 12 குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு. இப்ப இதன்படி 12 குரு இருக்கிறதுனால வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பா. இந்த ராசிக்காரருக்கு எப்படி 12 ராசிக்கு 12 குரு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாதவன் இருக்கணும். அதுதான் இங்க சிறப்பு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அந்த இடத்துல குரு இவர்கள் நல்லவராக உள்ளே வரவில்லை, ஏதோ ஒரு இது பண்ணிதான் இருக்கணும். இங்கே குழப்பம். அவங்களை கொண்டு போய் வெளிநாட்டு தள்ளி விட்டு வெளிநாட்டில் அழகாக உங்களை மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், ராசிக்கு 12 குரு. அந்த குரு தன்னுடைய நிலைமை மாற்றி தான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். என்னைக்கும் மிதுனத்தில் குரு தன்னுடைய நிலைமையை மாற்றி விடுவார். அழகா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். வெளிநாட்டு தொடர்போடு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க நிறைய இந்த மாதிரி வந்து நம்ம வந்து முழுவதுமே ஈடுபாடு இல்லாத ஜோதிடத்தில் ஈடுபாடாத மேலோட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திருக்காத. அதில் என்ன ரிசல்ட் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம முன்னோர்கள் வந்து வழிமுறைகள் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்கு இதே அருமையா உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க, ராகுனுடைய தொடர்புகள் 3ஆம் இடத்தினுடைய ராகு தொடர்பு, ராகு தொடர்பு மேசத்தில் விழுகிறது. ராகுனுடைய தொடர்பு இது அந்த ராசிக்கு தொழிற்ஸ்தானத்துக்கு அமைகிறது. அப்ப இவர்கள் ஒரு சிறப்பாக எல்லா பிரச்சனைகளுமே சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடியது. அப்போ ஒரு பிரச்சனை இருந்தால்தான் அங்கே தீர்வு இருக்கும். தீர்வு எங்கே இருப்போம்? நம்ம ஒரு பிரச்சனை இருந்தால் தீர்வு எடுக்க முடியும். அப்ப அந்த பிரச்சனையை உண்டு பண்றப்ப பிற்காலத்துல வந்து நல்ல தீர்வா இப்ப 10ஆம் இடத்துல அந்த ராசியினுடைய இருக்கக்கூடிய 10ஆம் இடம் மேச ராசிக்கு அழகா ராகுனுடைய தொடர்பு வந்திருக்குது. சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். நீ அந்த ராகு இருக்குன்னு மேச கடகராசிக்காரர்களுக்கு நீங்க இது பண்ண. கடகராசி என்னன்னா தாய்மை உள்ளம் கொண்டு இருக்கிறதை தியாகம் பண்ணி இந்த சமுதாயத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கும். அவ்வளவுதான். தியாகங்கிறத கடகராசிக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும். இவனுக்கு ஒன்றும் தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், இந்த மாதிரி தான் இருக்குமே இல்லையா. ஆனா சிறப்பான தாய்மை உள்ளம் கொண்ட இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த ராகு கேது பயிற்சியும் சரி, அவ்வளவு தெளிவா அருமையா கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரு ராகு கேது பயிற்சி பயன்படுத்தி கொண்டு நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும்படி பொதுமக்களையும் இந்த ராஜநிலை டிவி சார்பாக உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏறக்குறைய வந்து கேட்காத கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து பொதுவாக ராசி பலன் சொல்வது அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக சொல்றதுங்கிறது வேற. ஒவ்வொருவரும் ஏறக்குறைய வந்து எல்லா விதமான விஷயங்களையும் தொடர்ந்து, அதாவது 12 கட்டத்துக்கு உள்ள விஷயங்களை பூராமே வந்து கலந்து தெளிவா சொன்னீங்க. அதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நட்சத்திர நாயகன் என்ற பெயருக்கு பொருத்தமா தான் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு நல்ல தருணத்துல வந்து எங்களுக்காக ராஜநிலை டிவி சார்பில் வந்து உங்களுக்கு கடகராசினுடைய பலன் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2 குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் பயன்படுத்தி கொண்டு மேலும் உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கொண்டிருக்கிற ஜோதிடர் மத்தியிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நேரடியில் தொடர்பு கொண்டு உங்களை சந்தேகத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக பெறும்படி ராஜநிலை டிவி நிறுவனத்திற்கும் அதன் பின் நின்று நடத்தி கொடுக்கின்ற பொறியாளர்கள் அனைவருக்குமே எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.